வணக்கம். பிளஸ் ஒன்ல மொத நீங்க கெமிஸ்ட்ரியில பார்க்கக்கூடிய சாப்டர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அஃப்கோர்ஸ் அதுல நிறைய கான்செப்டை நீங்க படிக்கும்போது புரியாத மாதிரியே இருக்கும். எஸ்பெஷலி இந்த மோல் கான்செப்ட் எல்லாம் வரும்போது எதுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க, ஏன் இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். ஏன் இந்த அவகேட்டோ நம்பர் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் அபவுட் பேசிக்கா இந்த மோல் கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா ஸ்டாச்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். ஓகே, ஸ்டாச்சியோமெட்ரிக் ஈக்குவலன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்றோம், இது யூஸ் பண்ணாம ஈக்குவேஷன் எழுதுனா மார்க்கை ஏன் குறைக்கிறாங்க? அப்கோர்ஸ் நீங்க பேலன்சிங் ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணாம எழுதுனீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு மார்க் கம்மி பண்ணுவாங்க. இது ஏன் பண்றாங்க? ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மோல் கான்செப்டை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் டிஃபிகல்ட்டான பாயிண்ட்ஸ் லைக் லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட், இது எல்லாமே படிக்கிறது ரொம்ப ஈஸியா ஆயிடும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு செஷனுக்கு போகலாம். myself Anish, I'm a chemistry faculty at Xylem, so we are going to start. and this செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Xylem சிபிஎஸ்சி 10th ஆர் +1 +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம சேனல்ல நிறைய ஒன் ஷாட் சீரீஸ் நம்ம டெய்லியுமே கிளாஸஸ்ல நம்ம டீச்சர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, லைவ் செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த செஷன்ஸோட மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும், டீச்சர்ஸ் நடத்தக்கூடிய அந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இல்லைன்னா இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப் டெலிகிராம் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி நீங்க அந்த மெட்டீரியல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான லிங்க் பார்த்துட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி இஃப் யூ வாண்ட் மெட்டீரியல்ஸ், காசு கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நீங்க யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட், ஓப்பன் ஃபார் ஆல். ஸோ நவ் நம்ம Xylem பத்தி சொல்ல போயாச்சுன்னா Xylem அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 எட்டெக் கம்பெனின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் தான் நம்ம Xylem. ஓகே, ஸோ நம்ம Xylemல ஏன் இது சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 எட்டெக் கம்பெனியா இருக்கு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மட்டும். ஓகே, நம்ம நீட் 2025 கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாம். பட் ஸ்டில் நம்ம Xylemல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 600க்கு மேல அத்தனை பேர் அண்ட் 500க்கு மேல பார்த்துட்டீங்கன்னா கவுண்ட்லெஸ், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம Xylemல இருந்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி இப்ப பார்த்துட்டீங்கன்னா நீட் டாப்பர்ஸா இப்போ உங்க முன்னாடி நிக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஓகே த ரிசல்ட் ஃப்ரம் Xylem. ஓகேவா? ஸோ நீங்க ஃபியூச்சர்ல நீட்டுக்கு நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, அப்ப நீங்க மைண்டுக்குள்ள கண்டிப்பா நம்ம Xylemல இருக்கக்கூடிய கோர்சஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்னென்ன கோர்ஸுங்கிறத இந்த செஷன்ல எங்க நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போயிடுவோம். கரெக்டா? ஸோ நவ் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்டாச்சியோமெட்ரி? ஓகே, ஸோ இந்த ஸ்டாச்சியோமெட்ரி எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே இனிஷியல் காலகட்டத்தில் கெமிஸ்ட்ரியோட இனிஷியல் காலகட்டத்தில் ஒரு லா இருந்துச்சு. அந்த லா வந்து இட்ஸ் அக்செப்டபிள் லா. என்ன லான்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, சாரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய மாஸும் அப்படியே அந்த ரியாக்ஷன் ப்ராடக்டா மாறினதுக்கு அப்புறம் ப்ராடக்டோட மாஸும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அப்பவும் சரி கெமிக்கல் ப்ராசஸ் அப்பவும் சரி எக்காரணத்தை கொண்டும் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஓகே வேரி ஆகக்கூடாது. ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸா மாறினாலும் அதோட மாஸ் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட். ஓகே, இதுதான் அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். சரி சார், இப்போ எதுக்கு சார் அதுக்கும் ஸ்டாச்சியோமெட்ரிக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஒரு கெமிக்கல் ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது, அதை நான் ஈக்குவேஷனா நான் எழுதும் போது என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு ஓகே ரியாக்டன் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கம்மியாகவும் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் ப்ராடக்ட் சைடு அதிகமாகவும் ஆயிடும். ஓகே, இட்ஸ் டியூ டு அந்த காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சாரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பொறுத்து இந்த வேரியேஷன்ஸ் வரும். ஸோ இப்படி இந்த வேரியேஷன்ஸ் வரும்போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், என்ன ரியாக்ஷன் சைட்ல இவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் ப்ராடக்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அப்போ கண்டிப்பா மாஸ் டிஃபரன்சஸ் வருமே, இதை பேலன்ஸ் பண்ண வேண்டாமா? பிகாஸ் பேலன்ஸ் பண்ணாதானே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து அக்செப்டபிள் ஆகும். அப்போ ஈக்குவேஷன்ல நம்ம இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்றதுக்காக நம்ம அடிஷ்னலா ஆட் பண்ண ஒரு நம்பர், ஒரு இன்டீஜர்ஸ், அந்த இன்டீஜர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, காட் இட்?
ஸோ ஹியர் இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில மட்டும் இல்லாம நீங்க பார்த்துட்டீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், என்வரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்னும் நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்லையும் நிறைய இடத்துல நம்ம ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ பேசிக்கான ஐடியாஸை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கால்குலேஷன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அதை பொறுத்து தான் அமையுது. இப்போ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இருக்குல்ல, அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ முன்னாடி 2-3 இன்டீஜர்ஸ் நான் சொன்னேன்ல, ஒரு ஈக்குவேஷன்ல 1 2 3 4 சில இன்டீஜர்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம். எதுக்கு போடுறோம்? ரெண்டு பக்கமே மாஸை பேலன்ஸ் பண்றதுக்குன்னு. இந்த இன்டீஜர்ஸ் ஆக்சுவலி ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டீஜர்ஸ் ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் மோல்ஸ். இந்த மோல் அப்படிங்கிறது சிம்பிளா ஒரு நம்பரை ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அந்த நம்பர் என்னன்னா தட்ஸ் கால்ட் அவகாட்ரோ நம்பர். ஓகே, ஸோ நம்ம 6.022 into 10⁻23 அப்படிங்கிறது இந்த அவகாட்ரோ நம்பர். ஸோ இந்த நம்பர் ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நானோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க? 10⁻⁻9 திங்க் பண்ணுவீங்க. சேம் அந்த நானோ அப்படிங்கிற வேர்ட் எதுக்கு யூஸ் ஆகுதோ அந்த சேம் யூசேஜுக்கு தான் நம்ம இந்த மோல் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ மோல் அப்படிங்கிறதுக்கான சயின்டிஃபிக்கான எந்த விதமான தியரட்டிக்கல் ரீசன்ஸும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு மேக்னிடியூட ரீப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, காட் இட்? ஒரு நம்பரை ரீப்ரசென்ட் பண்ணுது, அவ்வளவுதான் மோலோட ஃபங்க்ஷன். சரியா? காட் இட்? ஸோ நவ் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மோலார் மாஸ். நீங்க நிறைய பசங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ் இந்த ரெண்டும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸ். ஓகே, இந்த ரெண்டும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே, மோலார் மாஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ஒரு மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸ் நம்ம மோலார் மாஸ்னு சொல்லுவோம். ஓகே, 6.022 into 10⁻23 நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோட மாஸ் நம்ம மோலார் மாஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 மோல் ஆஃப் அனிசர் வச்சுக்கோங்க. அப்போ என்ன மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் அனிசர் இருக்கணும்? 6.023 into 10⁻23 அவ்வளவு நம்பர் ஆஃப் அனிசர் வரணும். அவ்வளோ பேத்தோட டோட்டல் மாசம் நீங்க கவுண்ட் பண்ணணும். அப்படி கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும்ல, எவ்வளவோ லட்சம் கோடி டன் கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இங்க நீங்க பார்க்கக்கூடிய அந்த மோலார் மாஸ். ஓகே, ஸோ 1 மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸை தான் நம்ம மோலார் மாஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாவே இந்த மோலார் மாஸை நம்ம கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், மாலிகுல்ஸ், காம்பவுண்ட்ஸ் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, காட் இட்? ரியல் லைஃப்ல இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. So that's it. So these are the basic concepts. Okay, நீங்க ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் நீங்க ரிலேட் பண்ணி எடுக்கும்போது மோல் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். மோல்னா அந்த நம்பர் தெரியணும், அண்ட் அதுக்கு கூட இருக்கக்கூடிய மோலார் மாஸ்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, காட் இட்? சரி, இப்போ அடுத்தது போலாம். Now balancing chemical equation. Okay, so yeah, first என்ன law of conservation of mass. Okay, so இந்த law சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேலன்சிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கமே ரியாக்டன் சைடு அண்ட் ப்ராடக்ட் சைடில் நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், H2 plus O2 gives H2O. இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் இஸ் கால்ட் unbalanced equation. Why? Because in here 2 hydrogen atom in reactant side and 2 hydrogen atom in product side. So in terms of hydrogen both sides are satisfied. Okay, equal number இருக்கு, பிரச்சனை இல்லை. இங்க ரெண்டு அங்க ரெண்டு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஓகே, நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எடுக்கும்போது ஜஸ்ட் ஹேவ் அ க்ளோசர் லுக். இன் ரியாக்டன் சைட் எவ்வளவு இருக்கு? 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. ஸோ நவ் டெல் மீ வெதர் திஸ் இஸ் பேலன்ஸ்ட் ஆர் நாட். நாட் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இப்படி ரியாக்டன் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா தட் ஈக்குவேஷன் இஸ் unbalanced equation, and these unbalanced equation does not obey law of conservation of mass. அவ்வளவுதான். ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எஸ், எனி ஐடியா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஹைட்ரஜன் முன்னாடி ஒரு 2 போட்டிருக்காங்க அண்ட் வாட்டருக்கு முன்னாடி ஒரு 2 போட்டிருக்காங்க. இப்போ இந்த முன்னாடி போட்ட அந்த 2 அந்த இன்டிஜர்ஸ் அது மீன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா 2 moles of H2 reacting with 1 mole of O2 gives 2 mole of
H2O. இதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயம். முன்னாடி இருக்கக்கூடிய 2க்கு மீனிங் 2 மோல். ஓகே, தட்ஸ் இட். ஸோ அப்போ இப்போ பாருங்க, முன்னாடி ஒரு 2 போட்டனால இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் எலிமெண்ட் இருக்கு? 4. அண்ட் இந்த பக்கம் பாக்குறீங்க ப்ராடக்ட் சைடு 4 ஹைட்ரஜன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. தென் ரியாக்ஷன் சைடு, ஓகே, ஆர் ரியாக்ஷன் சைடுல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. தென் ப்ராடக்ட் சைடுல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. எஸ், இப்போ மாலிகுலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை நீங்க போட்டுட்டீங்கன்னா அங்க முன்னாடி இருக்கக்கூடிய 2 அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்குமே காமனானது தான். ஓகே, ஸோ நவ் திஸ் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். ஸோ இதை நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது தவிர்த்து சார் சிம்பிளா நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, மேல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுல ஆக்சிஜனுக்கு முன்னாடி சிம்பிளா 1/2ன்னு போட்டா போதும். ஓகே, ஸோ 1/2 அதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு மோல் ஹைட்ரஜன் மாலிகுல் ரியாக்டிங் வித் half mole of oxygen molecule to produce 1 mole of H2O. That's it. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க ஃப்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல நீங்க ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, முன்னாடி ஹாஃப் போட்டாலும் சரி, 0.5, 0.5, 2/3, 4/3 எத்தனை நம்பர் வேணாலும் ஃப்ராக்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பிகாஸ் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா மோல். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல தான் நம்ம சொல்ல வரோம். ஓகே, காட் இட். ஸோ தட்ஸ் இட், நாட் அ பிக் டீல். ஓகே, நீங்க ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், மோல் ரேஷியோ, தி ஹார்ட் ஆஃப் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோல் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் 2 மோல் ஹைட்ரஜன் 1 மோல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. இதைத்தான் நம்ம இந்த ப்ராடக்ட் ரியாக்டன்டோட ரேஷியோன்னு சொல்றோம். ஓகே, மோல் ரேஷியோன்னு சொல்றோம். ஸோ மோல் ரேஷியோங்கிறது எத்தனை ரியாக்டன்ட் அண்ட் அந்த ரியாக்டன்ஸ்ல எவ்வளவு ரேஷியோல அது ரியாக்ஷனுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகே, 2 ஹைட்ரஜன் மாலிகுல் 1 ஆக்சிஜன் மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ இது 2:1 அப்படிங்கிற ரேஷியோ, ஹைட்ரஜன் டு ஆக்சிஜன் ரேஷியோ. ஸோ இதே மாதிரி இப்போ நீங்க சல்ஃபியூரிக் ஆசிட் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட், ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் 1 மோல், ஓகே, எக்ஸாக்டா சொல்ல போச்சுன்னா 1 மோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கேன் ரியாக்ட் வித் 2 moles ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. பிகாஸ் ஒரு சல்ஃபியூரிக் ஆசிடால 2 H+ கொடுக்க முடியும். ஆனா சோடியம் ஹைட்ராக்சைடை பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு OH- தான் கொடுக்க முடியும். அப்போ 2 சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, காட் இட். ஸோ இதைத்தான் நம்ம இங்க இவ்வளவு நேரம் இதான் இந்த ரேஷியோ சொல்றேன், 2:1. இதை நம்ம மோல் ரேஷியோன்னு மென்ஷன் பண்றோம். ஓகே, நவ் லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பசங்களுக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் மேல ஒரு கோபம் வரும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து ஈஸியா புரியக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். பட் சம்டைம்ஸ் மோல் கான்செப்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட் இதுவுமே கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகே, காட் இட். ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நவ் ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் நடக்குதுப்பா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு ரியாக்ஷன் வேணாம், வீட்டிலேயே என்ன பண்ணலாம், காஃபி போடுறீங்க. ஓகே, ஸோ காஃபி போடும்போது என்ன ஆகும், ஒரு பால் தேவைப்படும், காஃபி பவுடர் வேணும், சுகர் வேணும். பட் உங்ககிட்ட வெறும் 1/4 லிட்டர் பால் தான் இருக்கு. ஓகே, ஸோ 1/4 லிட்டர் பாலில் உங்களால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், ஒரு 3 பேர் 4 பேருக்கு காஃபி போட முடியுமா? அவ்வளோதான் மேக்ஸிமம் முடியும். கரெக்டா, தண்ணியை ஊற்றியாச்சுன்னா 3 பேர் 4 பேருக்கு காஃபி போட முடியும். ஸோ ஈவன் உங்ககிட்ட காஃபி பவுடர் நிறைய இருக்கு, சுகர் நிறைய இருக்கு, பட் பால் கம்மியா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த கம்மியா இருக்கக்கூடிய பர்சனை வச்சு தான் எத்தனை காஃபி போட முடியுங்கிறத நீங்க டிசைட் பண்ணீங்க. கரெக்டா, இதே மாதிரி தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல 2 or more ரியாக்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுல ஒரு பர்டிகுலர் ரியாக்டன் மட்டும் அதோட குவான்டிட்டி, ஓகே, அதோட அமௌண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. அப்படி அது கம்மியா இருக்கிறனால இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எவ்வளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒரு ரியாக்ஷனோட இம்பார்ட்டன்டான பர்சன் யாருன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரா இருக்கும். இது கூட இன்னொரு, அது கூட இப்போ நம்ம காஃபி கேட்டகரியிலே வருவாங்க வாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும், காஃபி பவுடர், சுகர் இது எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கு. ஓகே, பால் தான் கம்மியா இருக்கு. அதனால பால் வந்து என்ன ஆயிடுச்சு, லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ரியேஜென்ட். நமக்கு தேவைக்கு அதிகமாவே இருக்கிறாங்க. ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கண்டிப்பா அந்த வெசல்ல பேலன்ஸ்ல இருப்பாங்க. ஓகே, பேலன்ஸா ரியாக்ஷனுக்கு போகாம
அப்படி ஒரு ஓரமா இருப்பாங்க. கரெக்டா? ஸோ தோஸ் ஆர் கால்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ். ஓகே, ஸோ யாரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல லிமிட்டட் நம்பரா இருக்கிறாங்களோ, ஓகே, ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டை நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய, ஓகே, ஆர் அதர் தென் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் ஆல் ஆர் கால்ட் அஸ் எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸஸ் ரியேஜென்ட் அந்த வெசல்ல ஸ்டில் பெண்டிங்ல தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு எக்ஸாம்பிள். பிஃபோர் ரியாக்ஷன், ஓகே, என்ன இது வந்து ஹேபஸ் ப்ராசஸ். ஓகே, ஹேபஸ் ப்ராசஸ்ல ரெண்டு ஒரு நைட்ரஜன் கேஸ் அண்ட் ஹைட்ரஜன் கேஸும் ரியாக்ட் ஆகி அமோனியா, ஓகே, ஃபார்ம் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் பிஃபோர் ரியாக்ஷன், ஓகே, ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 மோல்ஸ் ஆஃப் சோடியம், ஓகே, நைட்ரஜன் இருக்கு. ஓகே, 3 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 6 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இருக்குப்பா. ஓகே, சரி, இப்போ ஆஃப்டர் ரியாக்ஷன் நீங்க பார்க்கும்போது ஹேபஸ் ப்ராசஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் எடுக்கும்போது உங்களுக்கு 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் ரியாக்டிங் வித் 3 moles of hydrogen gas to form 2 moles of ammonia. இது வந்து நமக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன். அப்போ இங்க நீங்க பார்த்துட்டீங்கன்னா நைட்ரஜன் 3 மோலுக்கு இருக்கு, ஆனா ஹைட்ரஜன் 6 மோல்ஸுக்கு இருக்கு. பேஸ்ட் ஆன் த ஈக்குவேஷன் 1 மோல் நைட்ரஜன் கேஸ் உங்களுக்கு 3 மோல்ஸ், ஓகே, 3 மோல்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் கூட ரியாக்ட் ஆகும். கரெக்டா? எஸ், 3 மோல்ஸ் ஹைட்ரஜன் கேஸ். அப்போ இங்க 3 மோல் நைட்ரஜன் கேஸ்னா எத்தனை மோல் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்? அஃப்கோர்ஸ் 9 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் கூட ரியாக்ட் ஆகும். பட் இங்க எவ்வளவுதான் இருக்கு ஹைட்ரஜன் கேஸ்? வெறும் 6 மோல்ஸ் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? 2 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் ரியாக்டிங் வித் 6 moles of hydrogen gas to form 4 moles of NH3. ஸோ இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் தான். ஓகே, ஸோ நீங்க நினைக்கலாம் சார் ரியாக்ஷன் தொடங்கும் போது ஹைட்ரஜனோட அளவு தானே சார் அதிகமா இருக்கு, 6 மோல்ஸ், அப்போ அது எப்படி சார் லிமிட்டிங் ரியேஜென்ட் ஆச்சு? எஸ், அந்த கேள்வி வந்துச்சுன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரியாக்ஷன்ல ஒரு நைட்ரஜனுக்கு 3 ஹைட்ரஜன் தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது இங்க 3 நைட்ரஜன் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலா இங்க 9 ஹைட்ரஜன் இருக்கணும். ஆனா அப்படி இல்லை, வெறும் 6 தானே இருக்கு. ஸோ that's why it's limiting reagent. and இங்க பார்த்துட்டீங்கன்னா நைட்ரஜன் எப்படி இருக்கு? 1 மோல் பேலன்ஸ் தான் இருக்கு. இதை வந்து நம்ம எக்ஸஸ் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்க்கு இடையில கூடிய இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, காட் இட், தட்ஸ் இட். ஸோ இப்போ இன்னும் டீட்டெயிலாக நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குன்னா டோன்ட் வரி, நம்ம Xylem CBSE +1 +2 சேனல்ல ஆல்ரெடி 1 ஷார்ட் சீரிஸ், ஓகே, ஒரு 2 செஷனா நம்ம என்டையர் சம் பேசிக் கான்செப்டையும் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். For the further reference நீங்க இந்த செஷன்ஸை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இன்னும் நம்ம Xylem CBSE +1 and +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா நான் சொன்னேன்ல, இவ்வளவு ஒரு டாப்பர்ஸ் நம்ம நீட்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம Xylem உங்களுக்காக கொடுக்கக்கூடிய பேட்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் 1 தலை ப்ரோ, இன்னொன்று என்னன்னா தளபதி ப்ரோ, தென் தளபதி பேட்ச், ஆன்லைன் பேட்ச், தென் பார்த்துட்டீங்கன்னா மாரா பேட்ச். ஸோ இந்த மாரா பேட்சுக்கான அட்மிஷன் இப்போ நீங்கள் 12th முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர் யாராவது இருக்காங்கன்னா 12th முடிச்சுக்கிட்டு நீட் ஜெய்மெயின், ஓகே, ப்ரிப்பரேஷன் நீட்டுக்கு ரிப்பீட்டராக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் மாரா பேட்ச். ஓகே, ஸோ இந்த பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்லையும் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் ஓகே இன்ட்ரெஸ்டட், ஓகே, நீட்டுக்கு 1 இயர் ரிப்பீட்டராக படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இதை விட பெஸ்டான ஒரு பேட்ச் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மேக் ஷுவர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் 12th மார்க் உங்களுக்கு அப் டு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுல கால் பண்ணி நீங்க கேட்கலாம். ஓகே, சரி சார், என்னால ஆஃப்லைன்ல எல்லாம் போய் படிக்க முடியும், நான் ஆன்லைன்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன், வெற்றி பேட்ச் இருக்கு. அந்த பேட்ச் வெற்றி பேட்ச்ங்கிறது என்ன, பியூர்லி ஆன்லைன், வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்க நீட் ரிப்பீட்டரா படிக்கலாம், அதுக்கான ஒரு பேட்ச் தான். ஓகே, அப்படி இல்லை நான் இன்னொரு கோச்சிங் சென்டரை ஜாயின் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் Xylemல இருந்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் Xylemல இருந்து ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வெற்றி பேட்ச்ல ஜாயின் பண்ணி கூட நீங்க படிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இதோட வந்து ரொம்ப அஃபோர்டபுளான நீட் பேட்ச், ஓகே, நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். ஓகே, இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் வேற இருக்கு. ஓகே, that's it guys. So for the further details நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், எங்களோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க ரெடியா இருக்கிறோம். So make sure
Don't forget, stay well, study well. Bye.